வியாதியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give words regarding our sickness. வியாதிகள் நம்மை மேற்கொள்ளாது. Even the sickness in no way will prevail us. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even we know well known the word that even that pestilence will never reach our place. வாதை என்பது தீரா வியாதி என்று அர்த்தம் சொல்லலாம். And even the pestilence is something, sickness which will never have an end. தீரா வியாதிக்கு தான் வாதை என்று பெயர். Only a sickness which have no end, it is called a pestilence. அது வந்தால் மரணம் தான், வேறு வழி இல்லை. And if it comes, only dead, and there is none other thing than that. அப்படி இன்றைக்கு முழு உலகமும் வாதையை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றது. Even today the whole world is afraid about this plague. இப்பொழுது நாம் இந்தியாவுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காக ஆண்டவரை துதிக்க போகிறோம். Not only for India, we are going to praise for the whole of the world. சில நாட்களுக்கு முன்பு பிளேக் என்றதான ஒரு வாதை வந்தது. And some time ago there was a pestilence called plague. சில நாட்களுக்கு முன்பு சிக்கன் குனியா என்கிறதான ஒரு வாதை வந்தது. Even some time ago there was a sickness called chikungunya. இப்படி எத்தனையோ வாதைகள். இப்பொழுது சமீபத்தில் இப்போ ஒரு காய்ச்சல் வந்திருக்கிறது, ஸ்வைன் ஃப்ளூ. Even very recently another fever has come which is called swine flu. நமக்கு வசனத்தை வைத்து துதித்தால் அதுதான் நமக்கு ஜெயம். And when we keep the word of God and praise, that itself gives strength and healing. அந்த வாதை இந்தியாவை விட்டு அகன்று போக வேண்டும். And even that plague and pestilence must go away from India. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We have a great obligation to praise for our nation. இந்தியாவுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காக தானே இயேசு மரித்தார். ஆகையால் முழு உலகத்திலேயும் இந்த வாதை பரவாதபடிக்கு இன்றைக்கு நாம் துதிக்க போகிறோம். And not only for India, Jesus died for the whole of the world, and we are going to praise for this plague to be removed out of the world. நாம் துதித்தால் வாதை நிற்கும். When we praise, plague will stop. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 Samuel 24:25, when you read that verse, அவர்கள் அங்கே ஒரு களத்தை வாங்கி அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின போது வாதை நின்றது. And they built there an altar unto the Lord and offered burnt offerings, and the plague was stayed from Israel. முதலாவது 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிப்போம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. The first of all, let us read the verse from Psalm 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Even the evil thing never happen in you. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague come nigh, never nigh unto thine dwelling. அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. முழு இதயத்தோடு, The full heart, முழு பலத்தோடு, with the full strength, அந்த வாதை அகன்று போகட்டும். let that pestilence be removed away. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. அந்த வாதை இந்தியாவை விட்டு அகன்று போகட்டும். Let that pestilence plague go away from India. அந்த வாதை முழு உலகத்தை விட்டு ஓடி போகட்டும். Let that plague flee away from the whole of the world. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. And even the plague shall not nigh unto thy dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague shall now ரத்த சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. with the loud voice let praise our God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் சரியாக துதித்தால் இந்த வாதை இந்தியாவை விட்டு ஓடி போகும். முழு உலகத்திலேயுமே இந்த வாதை இல்லை என்று பேப்பர்ல படிப்போம். And when we really praise God properly, even it has fled from India, even all over the world we'll be able to read through the newspaper. தேவனுடைய ஜனங்கள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே துதித்தபடினால் முழு உலகத்தினின்றும் இந்த காய்ச்சல் அகற்றப்பட்டிருக்கிறது என்று பேப்பர். As the people of God praise God, the pestilence and the evil come out of the whole world. Hallelujah.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவன் சென்னையின் கீழ் அவன் கரமுகை சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. அதுபோல அதோடு சேர்ந்து சில வியாதியஸ்தர் இங்கே வந்திருக்கிறார்கள். And with that, even some kind of sick people have come into this place. குறிப்பாக ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு சகோதரன் வியாதியாய் வந்திருக்கிறார். Even especially from Sri Lanka, one person has come with a sickness. இந்த துதி ஆராதனையிலே விடுதலை கிடைக்கும் என்று தான் வந்திருக்கிறார்கள். And they have come in this dawn praising, they would get the healing. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே In the name of the Lord Jesus Christ. அந்த சகோதரன் சுகமாகி போகும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. That brother may be healed. Let us lift up a hand and praise him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே